சரியா? எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. நீங்கள் அனைவரும் தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த வாரத்தின் மத்திய நாளிலே இந்த ஜெப குழுவைக்கு வந்திருப்பது தேவனுடைய கிருபை. தேவனுக்கு முதலாவது நான் துதிகன மகிமையை நான் செலுத்தி உங்கள் யாவருக்கும் நான் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்கால சத்தியங்களை படிக்கிற நமக்கு தேவன் அற்புதமாக பாடங்களை கற்பித்துக் கொண்டு வருகிறார்கள். நிச்சயமாக இந்த கூட்டம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆஸ்வதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறோம். நீங்கள் மற்றவர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்வதற்கும் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை அதி சமீபம், வெகு சீக்கிரம் என்பதை விசுவாசித்து நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நாட்களில் இன்னும் அதிகமாக வேத வசனங்களை தியானித்து நாம் நாம் இன்னும் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை ஜீவியத்தை வாழ வேண்டும் என்பதற்காக தான் இன்னும் ஒரு கூடுதலாக ஒரு 5-10 நிமிடங்கள் சேர்த்து இந்த பிரசங்க நேரத்தை எடுத்துக்கொள்கிறோம். இந்த நாளிலே கண்களை மூடி ஜெபம் செய்து இந்த நாள் தியானத்திற்குள் கடந்து செல்வோம். கிருபை உள்ள தகப்பனே, அடியான் மூலியமாக நீங்க பேசுங்க தகப்பனே. நாங்கள் எல்லாரும் உம்முடைய பிள்ளைகளாக வளர்வதற்கு கர்த்தரை உதவி பாராட்டுங்க. நாங்கள் ஒன்றுமே இல்லை, நாங்கள் குப்பைகளப்பா. கிறிஸ்துவின் பிரதான தியாகத்தினாலும் கிறிஸ்து இயேசுவின் பிரதான அன்பினாலும் அப்பா நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால இந்த இந்த நேரத்தில் நீர் கற்பிக்கிற பாடத்தை நாங்கள் எல்லாரும் கற்றுக்கொள்ள கிருபை தாங்க. இவை யாவையும் கண்மணியும் மீட்பராக இருக்கிற மேலான வல்லமை உள்ள கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி உள்ள பரம்பிதாவே, ஆமென். இந்த நாளில் வசனங்களை வாசிக்கிறவர்கள் ஒருவர் பின்பாக நீங்கள் ஒருவர் வாசிக்கும்படியாக மனத்தாழ்மையாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு நிறைய புத்தகங்களிலிருந்து வசனங்களை வாசிக்க போகிறோம். அதனால் நீங்கள் கூடுமான அளவுக்கு ஒரு வேளை வாசித்தால் அவருக்கு இடம் கொடுத்து மற்றவர்கள் அப்படியே வாசிக்கும்படியாக அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக எடுத்தவர்கள் வாசியுங்கள். 1 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் வாருங்கள். 1 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் திரைக்கு பின்னால் பாகம் 12 நாம் பார்க்க இருக்கிறோம். திரைக்கு பின்னால் பாகம் 12, தொடர்ந்து 12 வாரங்கள் நாம் இந்த திரைக்கு பின்னால் என்ற தலைப்பின் கீழாக நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரத்தில் புதிய தொடர் ஆரம்பிக்கப்படும். அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளில் 1 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் இந்த திரைக்கு பின்னால் பாகம் 12 விழுகைக்கு காரணங்கள் என்ற தலைப்பின் கீழாக தியானிக்க இருக்கிறோம். வசனம் 23 நீங்கள் யாராவது வாசிக்கும்படியாக நான் அன்பாய் கேட்கிறேன். 1 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். இங்கே நாம் கேட்ட வசனமானது தீர்க்கதரிசி மூலியமாக சவுலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள். தேவன் அன்புள்ளவர், அதே சமயம் அவர் நீதி செய்கிற தேவன் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. நியாய தீர்ப்பிலே அவர் கொண்டு வருவார் எல்லா காரியங்களையும் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. தேவன் சொல்றாங்க பாருங்க, ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்துக்கும் முரட்டாட்டம் பண்ணுதல். நம்ம சாதாரணமாக நினச்சிக்கிறோம்ல, சில சமயங்களில் முரட்டாட்டம் நம்ம எப்படின்னா இருந்துக்கலாம். ஆனால் தேவன் சொல்றாங்க முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கு விக்கிர ஆராதனைக்கும் சரியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு காரியமும் விக்கிரக ஆராதனைக்கு சமமாக இருக்குது. எது? முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிர ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. தேவன் தீர்க்கதரிசி மூலமா சவுல்கிட்ட சொல்லிடுறாங்க,
நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். அடிப்படை காரணம் தேவன் இந்த சவுல் ராஜாவை ராஜாவிலிருந்து புறக்கணித்ததற்கான காரணம் பார்த்தோம் என்றால், கர்த்தருடைய வார்த்தையை அந்த மனிதன், அந்த ராஜா சவுல் புறக்கணித்தார். தேவனும் ராஜாவாக இருந்த சவுலை புறக்கணித்ததாக வசனம் சொல்கிறது. இப்ப தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுத்து கொண்டே வருவாங்க. அவருடைய கிருபை நிமித்தமாக, இரக்கங்களின் நிமித்தமாக தேவன் தம்முடைய அனாதி சிநேகத்தால நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, எல்லோருடைய வாழ்க்கையிலும் அந்த பெரிய சிநேகத்தின் நிமித்தமாக, அந்த அன்பின் நிமித்தமாக வெளிச்சத்தை கொடுத்து கொண்டே வருவாங்க நம்முடைய வாழ்க்கையில. ஆனால் கொடுக்கப்படுற வெளிச்சத்தை நாம் தொடர்ந்து நிராகரித்துக் கொண்டே வருகிறோம் என்றால், சவுலுக்கு வந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது. அதுதான் இந்த பாகம் 12 திரைக்கு பின்னால் விழுகையின் காரணத்தை பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்தான் சவுல். ஒரு ஊழியக்காரனாக அடியனும் அவனுடைய பாதத்துல பாடங்களை கற்றுக்கொண்டு வருகிறேன். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கர்த்தருடைய வார்த்தையின் மேல கட்டப்படலைன்னா எதுவாக இருந்தாலும் அது விழுந்துவிடும். அது தனி நபராக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய வார்த்தையின் மேல கட்டப்படலைன்னா அது நிலை பெறாது. அது குடும்பங்களாக இருக்கும் பொழுதும் நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் குடும்பத்தை நடத்தாவிட்டால் அதுவும் நிலை பெற முடியாது. அது சபையாக இருந்தாலும் சரி, அது ராஜ்யங்களாக இருந்தாலும் சரி, பட்டணமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் கட்டப்பட்டால் மாத்திரமே அது நிலை பெறும். சவுல் நினைத்தான், தேவன் அபிஷேகம் பண்ணிட்டது நிமித்தமாக தான் என்ன வேணா செய்யலாம் என்று நினைத்தான். கிடையாது. தேவன் அழைத்திருந்தார், அபிஷேகம் பண்ணினாங்க. ஆனாலும் அந்த அபிஷேகம் எதற்கென்றால் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிவதற்காக. அப்போ நம்ம ரொம்ப ஆண்டுடைய சமூகத்தில் பாதத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட கிருபையை கேட்கணும். ஆண்டவரே, தேவனே, எனக்கு உதவி செய்யுங்க. நீர் காட்டுகிற வெளிச்சத்தை நான் ஏற்றுக்கொள்வதற்கான இதயத்தை தாங்கப்பான்னு நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், நம்ம தனிப்பட்ட ஜெபத்தில், நம்ம குடும்ப ஜெபத்தில் இதுக்காக நம்ம ஜெபிக்கும். கர்த்தாவே, நீர் காட்டுகிற இந்த வெளிச்சத்தை நான் பற்றிக்கொள்ள வேண்டும். இயற்கையாக நம்முடைய சுவாபம் அப்படிப்பட்ட சுவாபம் அல்ல. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் நாம். ஆனால் தேவனத்தில் நாம் மனத்தாழ்மையாக வந்து, தேவனே, நீர் காட்டுகிற வெளிச்சத்தை நான் ஏற்றுக்கொள்வதற்கான மனதை எனக்கு தாங்கப்பா அப்படி என்று நாம் கேட்கும் பொழுது தேவன் நமக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறாங்க. சவுல் அதை செய்யல. அதே அதிகாரத்தில் மற்றொரு வசனத்தை வாசிங்க. 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 26ஆம் வசனம். சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்முடைய கூட திரும்பி வருவதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர். நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றார். இங்கே நம்ம பார்க்க முடியும், ஒரு மனிதன், ஒரு தனிப்பட்ட மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்த நிமித்தமாக அந்த ஒரு மனிதன் தேவன் புறக்கணித்தார் என்று மற்றொரு வசனத்தை அதே அதிகாரத்திலிருந்து நாம் வாசித்திருக்கிறோம். இப்போ ஒரு மனிதனுடைய உதாரணத்தை நம்ம பார்த்தோம். இதன் தொடர்ச்சியாக ஒரு பட்டணத்தையும் ஒரு உதாரணமாக நாம் பார்க்க இருக்கிறோம். எந்த பட்டணம் நாம் தொடர்ந்து படித்து கொண்டு வருகிற இந்த சோதோம் குமரா பட்டணத்திற்கும் தேவன் கிருபையாக வெளிச்சத்தை கொடுத்தார். மெய்யான தேவனை அறிந்து கொள்ளும்படியான, அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்பிடித்தக்கதாக ஒரு பெரிய அழைப்பை இந்த சோதோம் குமரா பட்டணத்திற்கும் கிருபை நிமித்தமாக தேவன் அருளினார். ஆனால் அந்த 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 பட்டணமானது தேவனுடைய வார்த்தையும் இரக்கத்தையும் கிருபையும் அசட்டை செய்தது. ஏன் இந்த நாட்களில் இந்த தலைப்பின் கீழாக படிக்கணும்னு சொன்னால், நம்ம கடைசி நேரங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் நமக்கு கிருபையாக
நாட்களையும் நேரத்தையும் மணித்துளிகளையும் நமக்கு கொடுத்து கொண்டு வருகிறார். இந்நாட்களில் நம்ம ஒரு நாளும் அவர் காட்டுகிற அந்த வெளிச்சத்தை அவர் அவர் அடுத்தபடி வெளிச்ச சத்தியத்தை நம்ம கொடுக்குறாங்கன்னா அதை பிடித்து கொள்வதற்கு தான் நம்ம ஆயத்தமாக இருக்கணும். தேவனே நீங்க கற்பீங்க தப்பனே அப்படின்னு ஆயத்தமாக இருக்க வேண்டும். வசனத்தை வாசிங்கள். ஆதியாகமம் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம். ஆதியாகமம் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. 14ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம். அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. இங்க பாருங்க, அங்க மெல்கிசேதேக் அவர் வந்து ஆபிரகாமை என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். எப்படி ஆஸ்வதிக்கிறாங்க அப்படின்னா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு. எதுக்கு இந்த வார்த்தைகளை தேவன் இந்த மெல்கிசேதேக் அவருடைய வாயில கொடுக்குறாங்க அப்படின்னா, நல்லா அடுத்த வசனம் தெரியும். அங்க பக்கத்துல இந்த சோதோம் குமரா இந்த ராஜா அவங்க மாத்திரம் கிடையாது, அந்த மக்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் மெய்யான தேவனை அறிந்து கொள்ள வண்ணமாகவே தேவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை, எந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் ஆபிரகாமை தேவன் இந்த சோதோம் குமரா பட்டணத்துக்கு அழிவுக்கு முன்பாக ஒரு பெரிய சாட்சியாக வெளிச்சமாக வைத்திருந்தார். ஆனால் இந்த சோதோம் குமரா பட்டணம் அந்த சாட்சியை, அந்த வெளிச்சத்தை நிராகரித்தது. உங்களுக்கு ஒரு பாடத்தை நான் முன்பாக கற்பித்திருப்பேன் என்று நான் நம்புகிறேன். நியாய தீர்ப்பு வருவதற்கு முன்பாக தேவன் எச்சரிப்பை கொடுப்பார். தீர்க்கதரிசி மூலியமாக என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா தேவன் எச்சரிப்பை கொடுப்பார். அந்த எச்சரிப்பை நிராகரிக்கும் பொழுதுதான் அந்த பட்டணத்திற்காக இருக்கட்டும், நபருக்காக இருக்கட்டும், தேசத்துக்காக இருக்கட்டும், ராஜ்யத்துக்காக இருக்கட்டும் முடிவு வரும். பல உதாரணங்களையும் பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்க முடியும். சோதோம் குமரா பட்டணம் அழிவதற்கு முன்பாக தேவன் நிச்சயமாகவே அந்த பட்டணத்துக்கு வெளிச்சத்தை கொடுத்திருப்பார். யார் அந்த வெளிச்சம்? ஆபிரகாம். மற்றும் ஒரு வெளிச்சமும் இருந்தது, லோத்து. மற்றும் ஒரு வசனத்தை வாசிங்க, தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க. 20ஆம் வசனம். உன் சத்துருக்களை உன் கையிலே ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். சரி, சத்ருவை ஒப்பு கொடுத்த என்று அந்த வார்த்தையை அங்கே பயன்படுத்துகிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. 21ஆம் வசனம். சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி, ஜனங்களே எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அப்ப நீங்க பாக்குறீங்க, இந்த ஆசீர்வாதத்தை சொல்லும் பொழுது இங்க பக்கத்துல யார் இருக்கிறா அப்படின்னா சோதோமின் ராஜா இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த வெளிச்சத்தை தேவன் அந்த ராஜாவுக்கும் அந்த மக்களுக்கும் கொடுக்கிறார். ஆனால் அந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா அதை நிராகரிக்கிறாங்க. இந்த சோதோமின் ராஜா ஆபிரகாம்கிட்ட ஒரு காரியத்தை சொல்றாரு. இந்த ஆபிரகாம் போல ஆபிரகாமின் குமாரர்கள் நம்மளும் அப்படியாக இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் அப்படியாக இருக்கணும். அடுத்த வசனம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சடட்டை ஆகிலும் பாதரட்சையின் வாரியாயும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றை ஆகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று. போதுங்கம்மா. இங்க இந்த ராஜா சொல்றாரு, எனக்கு ஆட்களை கொடுத்துரு, நீ பொருட்களை எடுத்துக்கொள்ளு என்று சொல்றாரு. ஆனா ஆபிரகாம் சொல்றாரு, பொருட்களை என்ன பண்ண மாட்டேன், நானு எந்த பொருட்களை எடுக்க மாட்டேன், நான் ஒரு சரட்டாகிலும் பாதரட்சையின் வாராகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையும் எடுத்துக்கொள்ள மாட்டேன். நமக்கு ஒரு பாடம் தேவனுடைய கிருபையினாலே. என்ன பாடம் என்றால், பொருளாசை இல்லாமல் இருக்கிற ஒரு பாடம். பொருளாசை இல்லாமல் இருக்கிற பாடம். சோதோமுடைய அழிவிற்கு காரணம் பொருளாசை. வருகிற வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். பொருளாசை வெளிச்சத்தை நிராகரித்தது. இங்க ஆபிரகாம் ஒரு பெரிய உதாரணத்தை வைக்கிறார். நான் பொருள் மேல் ஆசைப்படுகிற மனிதன் அல்ல, நான் தேவனை பற்றுக்கொள்கிற மனிதன். ஆனாலும் கூட
ஆனாலும் கூட இந்த சோதோம் குமாரவின் ஜனங்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் பொருளாசைக்கு இணங்கினவர்களாக காணப்பட்டதை நாம் பார்க்க முடியும். அவர் மாத்திரமல்ல, லோத்தின் மனைவியும் கூட பின்னிட்டு திரும்பி பார்த்தால் என்று நாம் பார்க்கிறோமே. எல்லாம் இந்த இதயத்துல என்ன ஒரு பாவம் என்றால் இந்த பொருளாசை. அதை குறித்து இந்த நாளில் சுருக்கமாக மீதி நேரங்களில் நம்ம தியானிக்க இருக்கிறோம். அடுத்த ஒரு 15 நிமிடங்கள் ஜெபத்தோடு நாம் படிக்க இருக்கிறோம். அப்ப தேவன் நம்ம கொடுக்கிற வெளிச்சத்தை தயவு செய்து இந்த நாட்களில் நிராகரித்திட வேண்டாம் என்ற பாடத்தோட சேர்த்து, இதே மாதிரி வேற யாராவது இந்த வேதத்துல நிராகரிச்சிருக்காங்கன்னு சொன்னா இருக்கிறாங்க, அவங்கள குறித்து தான் அடுத்த ஒரு 15 நிமிடம் படித்துக்கொள்ள இருக்கிறோம். எடுத்தவர்கள் வசனத்தை வாசிங்கள். ஏசாயா புத்தகம் 13ஆம் அதிகாரம். ஏசாயா புத்தகம் 13ஆம் அதிகாரத்துல வசனம் 19 யாராவது வாசிங்க. ஏசாயா புத்தகம் 13ஆம் அதிகாரத்துல சோதோம் குமோரா பட்டணம் எப்படி வெளிச்சத்தை நிராகரித்ததோ அதே போல இங்கு ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். தேவன் கொடுக்கிற வெளிச்சத்தை நிராகரித்தது. ஏசாயா 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ராஜ்யங்களுக்குள் அலங்காரமும் கல்தேருடைய பிரதான மகிமையுமாகிய பாபிலோனானது தேவனால் சோதோமும் குமோராவும் கவிழ்க்கப்பட்டது போல கவிழ்க்கப்படும். இங்கே நாம் பார்க்க முடியும், இரண்டையும் தேவன் ஒப்பிட்டு சொல்கிறதை நாம் பார்க்க முடியும். எந்த இரண்டு இடங்கள் அப்படின்னு சொன்னா, பாபிலோனை தேவன் பயன்படுத்துறாங்க. பாபிலோன் எப்படி கவிழ்க்கப்பட்டு போகும் அப்படின்னா தேவன் சொல்றாங்க, சோதோம் குமோரா கவிழ்க்கப்பட்டது போல பாபிலோனும் கவிழ்க்கப்பட்டு போகும் என்று தேவன் சொல்வதை பார்க்க முடியும். அப்ப இந்த இரண்டுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கிறது. அதனாலதான் தேவன் சொல்றாங்க, பாபிலோன் சோதோம் குமோரா கவிழ்க்கப்பட்டது போல கவிழ்க்கப்பட்டு போகும். நான் சொல்வதை நீங்கள் கவனித்துக் கொண்டு வருகிறேன் என்று நான் நம்புகிறேன், புரிந்து கொண்டிருக்கிறேன் நம்புகிறேன். ஒரு வேத மாணவனாக நம்ம அனைவருமே படித்துக்கொள்ள முடியும். டக் டக்குன்னு நம்ம சொன்னோம்னா ஆமா என்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். பாபிலோனுக்கும் தேவன் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்திருந்தாங்க. என்ன ஒரு வெளிச்சம் என்று நாம் பார்க்கும் பொழுது, தானியேல் நண்பர்கள் மூலியமாக இந்த பெரும் தேசத்திற்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை, மெய்யான தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பது வெளிச்சத்தை பாபிலோனுக்கு தேவன் பெரிய இரக்கங்கள் நிமித்தமாக காண்பித்தார். ஆனால் ஆனால் அந்த ராஜ்யம் தேவனையும் சத்தியத்தையும் புறக்கணித்தது. ஒரு ஒப்பனையாக நீங்கள் பாருங்கள். சிமிலாரிட்டிஸ் என்ற ஆங்கிலத்தில் நாம் படிப்போம். ஒற்றுமைகள். இந்த சோதோம் குமராக்கும் பாபிலோனுக்கும், இந்த சோதோம் குமரா பட்டணத்துக்கும் ஒரே இரவுல முடிஞ்சிச்சு. பாபிலோனுக்கும் எப்படி விழுகை என்று பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். தானியேல் புத்தகம் 5ஆம் அதிகாரத்துல எல்லாரும் சேர்ந்து குடிக்கிறாங்க. தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வந்திருந்த அந்த பாத்திரத்துல அவங்க குடிக்கிறாங்க. அதே ராத்திரியில ஒரு கை வந்து எழுதுகிறது, மேனே மேனே தெக்கல் உப்பார்சின் என்று எழுதுகிறது. அதே இரவுல பாபிலோன் முடிவுக்கு வருகிறது. மெதோ பெர்சியா ராஜ்யம் அடுத்து ஆளுகை செய்கிறது. பாருங்க, ஒரே இரவு. மற்றும் ஒரு ஒற்றுமையும் நாம் பார்க்க முடியும். வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க. தானியேல் 4ஆம் அதிகாரம். தானியேல் 4ஆம் அதிகாரம். மற்றும் ஒரு ஒற்றுமை. தானியேல் 4ஆம் அதிகாரத்துல 37ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. தானியேல் 4ஆம் அதிகாரத்துல 37வது வசனம். ஆகையால் நேபுகாத்நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரிகைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். அப்ப நேபுகாத்நேச்சருக்கு அந்த வெளிச்சம் கிடைக்கிறது. அவர் ஏற்றுக்கொள்கிறார். மெய்யான தேவன் அவர் சத்தியத்தை பத்தி அவர் பேசுறாரு. பேசி கடைசியா ஒரு வார்த்தையை சொல்கிறார். அகந்தை உள்ளவர்கள் என்ன பண்றார் தேவன்?
கீழே கொண்டு வர்றாரு என்று பெருமை. இந்த பாபிலோனுக்கு ஒரு 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 குணம் இருந்தது, பெருமை. நீங்க சோதோம் குமார பட்டணத்திலையும் நீங்க பார்க்கும்போது குடி, சும்மா இருந்தாங்க, பெருமை, இதெல்லாம் தான் அந்த பாவம். ரெண்டுக்கும் ஒற்றுமை இருந்து கொண்டே வரும். இன்னொரு பாவத்தை நீங்கள் பாருங்கள். அதே புத்தகம் தானியேல் 5ஆம் அதிகாரத்துல வசனம் 4 வாசிங்க. வசனம் 4 வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். எந்த தேவர்களை புகழ்கிறார்கள் என்று நீங்கள் பாருங்கள். இரும்பும் அல்லது தங்கம், வெள்ளி, கட்டை, இது சம்பந்தமான தெய்வங்களை என்ன பண்ணாங்கன்னா அவங்க வழிபட்டாங்க. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வசனத்தை நம்ம வாசித்தோம். சோதோம் குமாராவின் அந்த பாவத்துல ஒரு பெரிய பாவம் பொருளாசை. இங்க பாபிலோனுக்கும் எப்படிப்பட்ட ஒரு 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 குணம் படைத்தவர்களாக காணப்படுறாங்கன்னு சொன்னா, வெறும் பொருளாசை மாத்திரம் இல்ல, அந்த தெய்வத்தையே, அதுதான் அவங்க தெய்வமாக இருந்தது. அதுதான் தேவன் என்ன பண்றாங்கன்னா பரிசுத்த வேதாகமத்து மூலமா காண்பிக்கிறாங்க. இப்ப நமக்கு தெரியும், நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. இப்படிப்பட்ட பாவம் இருக்கும் பொழுது தேவன் முடிவுக்கு கொண்டு வருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதனால தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் பிசாசானவன் நம்மையும் அந்த பாவத்திற்குள்ளாக வழிநடத்துவதற்கு திட்டங்கள் மேல் திட்டங்கள். ஏனென்று சொல்லும் பொழுது இந்த பாவம், பொருளாசை என்கிற பாவம், நம்மை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது. ஆண்டவர்கிட்ட உதவி கேட்போங்க, ஆண்டவர்கிட்ட உதவி கேட்போம். சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகளே, ஒருவேளை நமக்கே தெரியாம நம்ம பொருளாசை உடையவர்களாக காணப்படுகிறோமா அப்படின்னா ஆண்டவர்கிட்ட உதவி கேட்போம். ஆண்டவரே, எனக்கு ஆவியர் என்ற பேசட்டும் தகப்பனே, அவர் என் மனசுல உணர்த்தட்டும். எங்களுக்கே தெரியாம நாங்க அதுக்கு பின்னாக சென்று கொண்டிருக்கிறோமா? நீங்க எங்களை நித்திய ஜீவனுக்காக அழைத்திருக்கிறீங்க. அப்ப நாங்க இந்தப்பட்ட பாவத்துல நாங்க ஒரு நாளும் இருக்கக்கூடாது தகப்பனே என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது ஒரு அற்புதமான ஒரு ஜெபம் பண்றார். வாசிங்க சங்கீதம் 119ஆம் சங்கீதத்துல 36ஆம் வசனம். 119ஆம் சங்கீதம் 36ஆம் வசனத்தை யாராவது தயவு செய்து வாசிங்க. என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். நம்ம ஜெபம் இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட ஜெபமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தாவீது எப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு ஜெபத்தை, என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி என்ன பண்ணுங்க செய்யும். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள, நான் ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னேன், கர்த்தருடைய வார்த்தையின் மேல் கட்டப்படாமல் வேற எதுல நம்ம கட்டப்பட்டாலும் அது விழுகைதான். தேவன் மேல கட்டப்படலைன்னா அது விழுகைதான். அது பெரிய ராஜ்யமாக இருந்தாலும் சரி, அந்த ராஜ்யத்தில் தங்கமும் வெள்ளியும் நதிகள் ஓடினாலும் கோட்டைகள் இருந்தாலும் நிற்காது. ஆனால் மற்றொரு கரத்துல ஒரு எளிமையான மனிதன் ஏழ்மையாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை மேல் கட்டப்படுகிற பிள்ளைகளாக நம்ம ஆயத்தப்பட வேண்டும். அதனால்தான் மறுபடியும் இந்த நிகழ்காலத்தை படிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு வாங்க, வந்து படிப்போம் என்று மறுபடியுமாக தேவன் நமக்கு நம்முடைய உள்ளத்துல பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் தேவன் இப்படியாக நமக்கு எச்சரிப்பை கொடுத்தாலும் கூட நம்ம மத்தியில இப்படியும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 சாமுவேல் புத்தகம் 8ஆம் அதிகாரத்துல வசனம் 3ஐ வாசிக்கும்படியாக நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம். ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் வாசிங்க.
அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். எப்படி காணப்படுறாங்க பாருங்க. தேவனுடைய பிள்ளைகள், தேவனை அறியாதவர்கள் கிடையாது, அறிந்த பிள்ளைகள். ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழியில் நடவாமல் பொருள் ஆசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை என்ன பண்ணாங்கன்னா புரட்டினார்கள். தாவீதை ஒரு பக்கத்துல பார்க்கிறோம். ஆண்டவரே, என்னை பொருளாசை மேல் சாயாமல் என்ன பண்ணுங்க, சாராமல் எனக்கு உதவி செய்யும் தகப்பனே என்று கேட்கிறார். அப்படித்தான் நம்ம கேட்கணும். எப்படி தாவீது அருமையா புரிந்து கொண்டார் பார்த்தீங்களா? அவரால் அது முடியாது. தேவன் தான் நமக்கு உதவி செய்ய முடியும். அதுக்கு உதவி செய்வதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறாங்க. சோதோம் குமோரா பட்டணம் அந்த வெளிச்சத்தை நிராகரித்தது. பாபிலோன் ராஜ்யம் தானியேல் மூலியமாக, நண்பர்கள் மூலியமாக பெரிய வெளிச்சத்தை கொடுத்தாலும் கூட அந்த 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 வெளிச்சத்தை நிராகரித்தது நிமித்தமாக அது விழுகையை அது பார்த்தது என்று நாம் பார்க்கிறோம். அப்ப ஒரு விழுகைக்கு காரணம் பொருளாசை என்று நம்ம படித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு காரணத்தை பார்க்க போறோம். என்ன ஒரு காரியம்? எசேக்கியேல் புத்தகம் 34ஆம் அதிகாரத்துல 34ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசிக்க. விழுகைக்கு காரணங்கள் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் நெய்யை சாப்பிட்டு ஆட்டு மயிரை உடுப்பாக்கி கொள்ளுகிறீர்கள், கொழுத்ததை அடிக்கிறீர்கள், மந்தையையோ மேய்க்காமற் போகிறீர்கள். நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும் நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும் எலும்பு முறிந்தவைகளை காயங்கட்டாமலும் துரத்துண்டவைகளை திருப்பிக் கொண்டு வராமலும் காணாமற் போனவைகளை தேடாமலும் போய் பலாத்காரமும் கடூரமாய் அவைகளை ஆண்டினீர்கள். இங்க விழுகைக்கு மற்றும் ஒரு காரணத்தை பார்க்க முடிகிறது. இங்க தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரர்களும் கூட அப்படி இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க பாருங்க. சுயநலம் சுயநலம் சுயநலம். எப்படிப்பட்டது? நீங்கள் நெய்யை சாப்பிட்டு பெஸ்ட் எல்லாம் நீ எடுத்துக்கிற, எல்லாத்தையும் நீ வாங்கிக்கிற, ஆட்டு மயிரை உடுப்பாக்கி கொள்கிறீர்கள், கொளுத்ததை அடிக்கிறீர்கள், மந்தையோ மேய்க்காமல் போகிறீர்கள். தொடர்ந்து பாருங்க. தேவன் சொல்றாங்க, இந்த சுயநலமா வாழ்றது தேவனுக்கு விரோதமா இருக்கு. ஏன்னா தேவன் அன்புள்ளவர் என்று பரிசுத்த வேதாகம் சொல்கிறது. அப்ப அது பிறருக்கான நலனை அது நாடும். அந்த 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 குணம் நம்ம மத்தியில காணப்பட வேண்டும். ஆனால் எப்படி இருந்தாங்க பாருங்க. நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும் நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும் எலும்பு முறிந்தவர்களை காயம் கட்டாமலும் துரத்துண்டவைகளை திரும்பி கொண்டு வராமலும் காணாமற் போனவைகளை தேடாமலும் போய் பலாத்காரமும் கடூரமுமாய் அவைகளை ஆண்டீர்கள் என்று. அப்ப இப்படியெல்லாம் இருந்தாங்க. யாரு? சோதோம் குமோரா பட்டணத்தார் இருந்தாங்க. பாபிலோன் ராஜ்யமும் தனக்காக என்று வாழ்ந்து விழுகை சம்பாதித்தது. நாம் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், திருச்சபை எப்படியாக இருக்கிறது? நம்ம இருக்கிறோமா? இல்ல தேவன் நம்ம கொடுத்த அழைப்பின்படி பிறருக்காக என்று நம்ம செய்யறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். அடுத்து 5 நிமிடங்கள் மாத்திரம் நம்ம இந்த பாடத்தை படித்து முடிக்க இருக்கிறோம். விழுகை நாம் பார்த்தோம், பொருளாசை என்று பார்த்தோம். இங்க மற்றும் ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். என்னன்னு சொன்னா, தனக்கு சோதோம் குமோரா பட்டணம் தன்னை மாத்திரமே நினைத்தது. தனக்கு சாப்பாடு கிடைச்சிச்சு, தன்னுடைய சுயத்திற்காக எதை வேண்டுமென்றாலும் செய்வதற்கு ஆயத்தமாக இருந்தது. பாபிலோன் ராஜ்யமும் அப்படிப்பட்டதாக இருந்தது. தேவனுடைய பிள்ளைகளாக நாம அப்படியா இராதபடிக்கு தேவனுடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக. மூன்றாவது ஒரு காரியம் ஏசாயா புத்தகம் 47ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம். ஏசாயா புத்தகம் 47ஆம் அதிகாரம் வசனம் 10ஐ நாம் வாசிப்போம். ஏசாயா 47ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம், மூன்றாவது பாடமாக. உன் துன்மார்க்கத்திலே நீ திட நம்பிக்கையாய் இருந்து
என்னை பார்க்கிறவர் ஒருவரும் இல்லை என்றாய். உன் ஞானமும் உன் அறிவுமே உன்னை கெடுத்தது. நான் தான் என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று உன் இருதயத்தில் எண்ணினாய். எப்படிப்பட்ட ஒரு காரியம்! என்ன ஆஸ்வதமா இருக்குதோ அதை பெருசா கர்த்தருக்கு மேலே வைக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, உன் ஞானமும் உன் அறிவுமே உன்னை கெடுத்தது என்று சொல்றாங்க. ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம ஜென்ம சுவாபம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, இதைதான் நம்ம அறிவையும் நம்முடைய ஞானத்தையும் தான் சார வைக்கும். கர்த்தருடைய வார்த்தையை படிக்கும் பொழுது அதுக்கு ஒப்பு கொடுக்க அது போராடும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து வருகை சீக்கிரமா இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த பாவத்தை மகனே மகளே விட்டுவிடு, இருந்தால் பரலோகத்துக்கு போக முடியாது என்று நமக்கு அழைப்பு வந்தால் அதற்கு எதிர்த்து ஒருவேளை நிற்கிறோமா என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். 3 பாடங்களையும் படித்தோம். நம்முடைய பொருளாசையோடு சேர்ந்து மற்றொரு பாவம் இருந்தது. இப்போது 3வதாக நாம் படிக்கிறோம், அறிவையும் ஞானத்தையும் அது என்ன பண்ணுதுன்னு சொன்னால் அது நம்புது. இது எல்லாம் தான் அழிவுக்கு காரணம். கடைசி வசனமாக இதனால என்ன ஆகிறது? ஏசியா 13ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை நம் கடைசி வசனமாக வாசிப்போம். ஏசியா 13ஆம் அதிகாரத்தில் 20-21ஆம் வசனம். இனி ஒருபோதும் அதில் ஒருவரும் குடியேறுவதும் இல்லை, தலைமுறை தோறும் அதில் ஒருவரும் தங்கி தரிப்பதும் இல்லை. அங்கே அரபியன் கூடாரம் போடுவதும் இல்லை, அங்கே மேய்ப்பர் மந்தையை மறிப்பதும் இல்லை. 21ஆம் வசனம் சிஸ்டர். காட்டு மிருகங்கள் அங்கே படுத்துக் கொள்ளும், ஊளையிடும் பிராணிகள் அவர்கள் வீடுகளை நிரப்பும், கோட்டான்கள் அங்கே குடிகொள்ளும், காட்டாடு அங்கே துள்ளும். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நாம் பார்க்கிறோம், சோதோம் குமாரம் பட்டணத்தின் விழுகை தேவன் கொடுத்த வெளிச்சத்தை நிராகரித்தது. இங்கே பாபிலோனுக்கு தேவன் சொல்றாங்க, எப்பா இன்னி ஒருவரும் இதை எடுத்து கட்ட முடியாது. பாபிலோன் ராஜ்யம் விழுந்தது. அதற்கு பிறகு எத்தனையோ பேர் அதை மறுபடியும் கட்ட நினைத்தார்கள். ஆனால் ஒரு நாளும் கட்டக்கூடாமல் போயிற்று. ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை வெளிச்சத்தை நிராகரித்தது. அதனால இந்த கடைசி நாட்களில் தேவன் நமக்கு பேசும்பொழுது தயவு செய்து வேதத்தின் மூலியமா தேவன் பேசுறாங்க, தேவ மனுஷங்க மூலியமா பேசுறாங்க. நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை படிக்கும்போது தேவன் இதயத்தில் பேசும்பொழுது தயவு செய்து நிராகரிக்க வேண்டாம். ஆயத்தப்படுவோம், கர்த்தரிடத்தில் உதவி கேட்போம். கர்த்தர் உதவி செய்வார். ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள நல்ல தகப்பனே, எனக்கு உதவி செய்யுங்க. சங்கீதக்காரன் தாவீது ஜெபித்தது போல எங்களால் முடியாதப்பா, எங்களால் ஒன்றும் முடியாது. பாவத்தை வெறுக்கிற மேலான வல்லமை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் மாத்திரமே உண்டு. அந்த பிரதான நாமத்தினாலே எங்களுக்கு பெரிய விடுதலையும் உம்மை போல மாறுகிற ஆசீர்வாதத்தையும் தாங்க. எங்கள் ஜெபத்தை எல்லாம் கேட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்திலே கெஞ்சி இவ்வளவு பரம்பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.